வேலைன்னு வரும்போது நாங்க எல்லாரும் இந்த பக்கம் டீர்னு விழுந்த இன்னொரு குட்டை வேற என்ன சாஃப்ட்வேர். நான் ஆபீஸ்ல பிஸியா பொட்டி தட்டிட்டு இருக்கும் போது வீட்டுல அம்மாவும் அப்பாவும் அதே தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அது என்ன நம்பர் 451? அது பாருங்க. நல்ல சம்பளமாச்சே. மூஞ்சிய பார்த்தாலே நல்லா இல்லைண்ணா. ஓஹோ, நீ அதை பாக்குறியோ? அதையும் பார்க்கணும். ஆமாமா, கரெக்ட் தான். நான் சம்பளத்தை மட்டும் தான் பார்த்தேன். அஃப்கோர்ஸ் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் எல்லா பொண்ணுக்கும் பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் பத்தி ஒரு கனவு இருக்கும். வளர வளர ட்ரீம் வெட்டிங் ஐடியாஸ் கெட் crushed. ரியாலிட்டி கனவை கலைச்சிரும். மாப்பிள்ள பாக்குற வேலைய சமத்தா அப்பா அம்மாக்கு அவுட் சோர்ஸ் பண்ணியாச்சு. இனி எனக்கு இருக்கிற ஒரே வேலை மாப்பிள்ள ரிஜெக்ஷன் தான். ஒரு சுடிதார் வாங்குறதுக்கே நாள் முழுக்க கடைக்கடையா ஏறி இறங்கி கடைசியில ஜீன்ஸ் வாங்கினா பெட்டரோ அப்படின்னு யோசிக்கிற பொண்ணுனா மாப்பிள்ள பாக்குறதுன்னா கேசரி இருக்கா? Hey, by the way, I'm a Mac guy, okay? So if you're a PC girl, just let me know. ஒத்து வராது. எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன். மம்மி சொல்லட்டா? எனக்கு பாஸ்டன்ல ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. நீ அங்கெல்லாம் போக மாட்டல? சினிமா இண்டஸ்ட்ரியில சேர்ந்திருக்கேன். நம்ம முதல் குழந்தைய ஆசிரமத்துக்கு கொடுத்துடலாம். சமப்பல்டா. சம்மர்ல வீட்ல நான் ஷார்ட்ஸ் போடுவேன். ஓகே இல்ல? சோ இருக்கிறதுலயே பெஸ்ட் ஆப்ஷன் எடுத்துட்டு செட்டில் ஆகிறது தான் புத்திசாலித்தனம். ஒருத்தன் வந்தான். என்னோட பாட்டு, பரதநாட்டியம், அரகுர குக்கிங் எல்லா ட்ரைனிங்கும் இந்த ஒருத்தனுக்கு முன்னால வேஸ்ட் ஆயிடுது. ஐ வாஸ் நாட் ப்ரிப்பேர்ட் ஃபார் திஸ். இந்த பஜ்ஜி சுச்சி எல்லாம் பரமாறுறது, பொண்ணை பாட சொல்றது, இதெல்லாம் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது. நான் இவ்வளவு பொண்ணு பார்க்க வரும்போது ஊரே வந்திருந்தது. கிட்டத்தட்ட 40-45 பேர் வந்திருப்பாளா. வந்தவாள்லாம் பஜ்ஜி சுச்சி நல்லா வெட்டினா, அதுக்கப்புறம் அரைப்படி ரவையை போட்டு உப்புமா கேண்ட வேண்டிய நிலைமை வந்துருச்சு. சும்மா இருக்க மாட்டேங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பா அம்மாக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் கேசரிய சொன்னேன். கேசரியை விடுங்கோ, பொண்ணை பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இஃப் யூ டோன்ட் மைண்ட், நானும் மீராவும் கொஞ்சம் தனியா பேசணும். ஓ, இங்க டைனிங் டேபிள் உட்காந்து பேசுங்க, இல்ல மொட்டை மாடிக்கு போங்க. நானும் உங்க அப்பா அம்மாவும் இங்க பக்கத்துல வர வழியில ஒரு காஃபி ஷாப் பார்த்தேன். நாங்க அங்க போய் பேசிட்டு வந்துடுறோம். காஃபி ஷாப்? ரகு, 1 மினிட். கேசி சேஷு, நீங்க போய் உட்காருங்க. வெரி குட். இவங்க எதுக்கு? இல்ல, உங்களுக்கு டைரக்ஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல எனக்கு வழி தெரியும். டேய் உட்காருங்கடா, உங்களுக்கு டைம் ஆச்சு. மீரா, நீ இப்போ உள்ளவே உட்காரு. இருக்கட்டும். ரகு, ஐ திங்க் யூ ஆர் கம்ஃபர்டபிள் நவ். ரகுக்கு டாடா காட்டு. நீ போகக்கூடாது. நோ, அவருக்கு பிரைவேசி வேணும் இல்லையா? எல்லாரும் இங்க வாங்க, கார் போட்டோம். பாய். ஹாய் அங்கிள், எங்க ஒர்க் பண்றீங்க? எனக்கு சம்பளம் கொடுக்குற ஆபீஸ்ல. கேஷு விளையாடாதடா, எதையும் தொடாம சமத்தாரு. அம்மா அப்பா இல்லனா எதை வேணா தொடலாம்னு நினைக்கிறியா? இது அவங்களுக்கு தானே? ஏன் இல்ல, கேட்டேன். அஃப்கோர்ஸ் எனக்கு உங்களை பத்தி நிறைய தெரியும். அயன் ரன் பிடிக்கும், சேத்தன் பகத் பிடிக்காது, ஹரிஹரன் பாட்டுனா உயிர், பிடிச்ச செலிபிரிட்டிஸ் ஏஞ்சலினா ஜோலி, மடோனா, சுஷ்மிதா சென். ஏன்னா அவங்களாம் குழந்தைங்களை தத்தெடுத்து வளர்க்குறாங்க. உங்களுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும், எனக்கு குழந்தைங்கன்னா கொஞ்சம் அலர்ஜி தான். அதுவும் இந்த மாதிரி ட்வின்ஸ்னா ரொம்ப அலர்ஜி. ஆனால் குழந்தைங்களை பிடிக்கிற பொண்ணுங்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போதான் ஃபேஸ்புக், ட்விட்டர்லாம் பொண்ணுங்களோட ஜாதகமே இருக்கேன். அங்கே தான் உங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஒரு கிக் இருக்குன்னு நினைக்கிற குரூப் இப்போ ரியாலிட்டி தெரிஞ்சு இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்கள் பிளாக் கூட படித்தேன்.
பயங்கர சென்ஸ் ஆஃப் ஹியூமருங்க உங்களுக்கு. கிரேசி மோகினி. சாரி, பேட் ஜோக். என் வாயில இருந்து ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா இல்ல அதுவும் கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கிறீங்களா? கல்யாணம் எப்படி? ஸ்கைப்லயா? நோ 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 ரிலாக்ஸ். ஐ எம் நாட் அ ஸ்டாக்கர். சும்மா கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன், அவ்வளோதான். வாழ்க்கை பூரா கூட இருக்க போகிற பொண்ணை பற்றி அஃப்கோர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்ணை மூடிட்டு அப்படியே குதிக்க முடியாதுல்ல. ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் கண்டிஷன்ஸ் இருக்கு. சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நிறைய டைம் இருக்கு, ஒன்றுன்னா சொல்லுங்க. Actually, what I'd really like is for you to... ஒன் செக். ஹலோ, வரேன்ப்பா. சரி வரேன். பில் கேட்கலாமா? யா, போலாமா? ஆ சேஷு கேஷு வாங்க போலாம். ரொம்ப சந்தோஷம். ஈவினிங் நாங்க பையன் கிட்ட கண்டிப்பா கேட்டு சொல்றோம். அப்புறம் எல்லாம் வஹான் கையில தான். எனக்கு மீரா ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னடி சொல்றாங்க? எதுக்கு போர்டு எக்ஸாம் ரிசல்ட் மாதிரி ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணோம்? மீரா, now the ball is in your court. நீ எஸ் தான் சொல்லணும்னு எந்த ப்ரெஷரும் இல்லை. முகத்தில் அடிச்ச மாதிரி நோ சொன்னாலும் ஓகே தான். நான் வெயிட் பண்றேன். இல்ல சாதாரணமா பொண்ணு வீட்டுல தானே வெயிட் பண்ணுவாங்க. இட்ஸ் ஓகே. எப்பவுமே பொண்ணுங்க தான் வெயிட் பண்ணுமா என்ன? ஒரு சேஞ்சுக்கு மீராவோட பதிலுக்காக நான் வெயிட் பண்றேன். நாளைக்குள்ள சொல்லிடு. தாத்தாவுக்கு பைபாஸ் சர்ஜரி ஆகி ஒரு வாரம் தான் ஆச்சு. நீ பாக்குற பொண்ணெல்லாம் ரிஜெக்ட் பண்றதுனால எங்க அவருக்கு திரும்பவும் ஹார்ட் அட்டாக் வந்துருமோ நினைச்சு வீட்லயே விட்டுட்டு வந்துட்டேன். நீ இப்படி பட்டீன்னு ஓகே பண்ணதும் எனக்கே ஹார்ட் அட்டாக் வந்துரும் போல இருக்கு. ஏண்டா ரகு, உனக்கு என்னடா அவசரம்? ஒரு முறை ஒரு சம்பிரதாயம் ஒண்ணும் இல்லையா? ஏண்டா ரகு? அம்மா, அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு தெரியும். ட்ரஸ்ட் மீ. ட்ரஸ்ட் மீ பல்லாத ட்ரஸ்ட். இப்ப நம்ம சைடுல நெகோஷியேட்டிங் பவரே போச்சுடா. நெகோஷியேட்டிங் பவரா? ஏமா, நம்ம என்ன பிசினஸ் டீலா பேசிட்டு வந்திருக்கோம்? தங்கமான பையனா, நிஜமா அவன் பேசுறத பார்த்தாலே தெரியறது ரொம்ப நல்ல மாதிரின்னு. இந்த மாதிரி மாப்பிள்ளைலாம் கிடைக்கிறது கஷ்டம். ரொம்ப ப்ரெஷர் போடாதடி, அவளே டிசைட் பண்ணட்டும். எனக்கு ப்ரெஷர் கொடுத்து உன்னை என் தலையில கட்டின மாதிரி உன் பொண்ணுக்கு பண்ணிடாத. எப்படி எப்படி உங்களுக்கு ப்ரெஷர் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னாளா? இல்ல கேசரி ரொம்ப நல்லா இருக்குல்ல. டாபிக்க மாத்தாதீங்க. என்ன சொன்னாலும் இப்போ இல்ல கேசரி சாப்பிட்டா ப்ரெஷர் அதிகமாயிருன்னு சொன்னேன். ஐயா வரான் மாரு. அவன் நல்லா இருக்கான்னு நான் ஒத்துக்கிறேம்மா. ஆனா காஃபி ஷாப்ல வளன்னு பேசிட்டு இருந்தான். கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி பேசினா நான் எப்படி வாயை அடைக்கிறது? இப்படிதான். எனக்கு தெரியாதா? அவன் லுக் சரியாவே இல்லடி. கண்ணை பார்க்காம கீழே பார்த்து தரோ ஜென்டில்மேன் பா. கார் டோர் ஓபன் பண்ணா, வெயிட்டருக்கு டிப்ஸ் கொடுத்து அவன் தான் பில் பே பண்ணா. சொல்ல முடியாதுடி. மேபி அவன் பில்ல கூட பார்த்திருக்கலாம். இது பொறுமை ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு. அதுக்குள்ள என்ன இப்படி ஈஸ்வரான்? டேய் வினய், யாரடா சொன்னா உன்ன ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கு? ஹலோ, அவன் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்மா. தேங்க்யூ. அம்மா, நான் எம்எஸ் பண்ணட்டாமா? எனக்கு இப்போ கல்யாணம். ஜிஆர்இ கிளாஸ் பண்றேன். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இதெல்லாம் பார்க்கலாம். ஐயோ தூங்குடி. நீங்களே சொல்லுங்க, பையனுக்கு எஸ் சொல்லணுமா நோ சொல்லணுமா? இப்படி சட்டன்னு டிசைட் பண்றது? உங்களையும் அம்மா மாதிரி இருப்போமா இல்ல 2 வருஷத்துக்குள்ள சண்டை போட்டு டிவோர்ஸ்? உன் சாய்ஸ் எதுவா இருந்தாலும் இது மாறாது. ஐடியா. என்னண்ணா இது என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? பொட்ட கேளு.
ஏ போஷா, உனக்கு கிலோ கிலோவா பெடிகிரி வாங்கி போட்டேன்ல, அறிவில்ல உனக்கு? ஆ? உன் பொண்ணுக்கு தான் கிலோ கிலோவா சோறு பிடிச்சு போட்டேன். அவளுக்கு எங்க போச்சு அறிவு? நாய்கிட்ட போய் கேட்டா நாய் மாதிரி தான் பதில் சொல்லும். ஈஸ்வரா, இது எங்க போய் முடிய போறதோ? நான் ஒன்னும் அவ்வளவு முட்டாள் இல்ல ஒரு நாய் சொல்றத கேட்க. ஆனா பாவம், ரகு மேல என்னதான் கோவமோ போஷாக்கு. என்ன நீங்க சாப்பிடலையா? இல்ல எனக்கு கொஞ்சம் வயிறு அப்செட்டா இருக்கு, அதான் சாப்பிடல. அந்த பச்சை சுடிதார் உங்க கேர்ள் ஃப்ரெண்டா? வணக்கம், இது பாரு. பேசிட்டு இருங்க வந்துடுறேன். எங்க வரேன்டா. அங்க பாக்காதீங்க. அப்புறம் என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சிட்டு இன்னும் ஃபேஸ்புக்கில் என் ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணல. மாப்பிள்ள ஆகிறது ஈஸி. உன் சிடிசி, உன் ப்ரொஃபைல்னு என் பேரண்ட்ஸை இம்ப்ரெஸ் பண்ணி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சிடலாம். ஓகே. ஆனா ஒரு பொண்ணுக்கு ஃப்ரெண்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். ஓ பரவாயில்ல, கல்யாணத்துக்கு 8 மாசம் இருக்குல்ல. You have 8 months time to impress me, my dear. இல்லனா எனி டைம் நான் மேரேஜை கால் ஆஃப் பண்ணிடுவேன். ஏய், அபசகுணமா பேசாத. 8 மாசம் இருக்குல்ல, பார்க்கலாம். பார்க்கலாம். மச்சானோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஞாபகம் இருக்கட்டும். துரத்திட்டால. டேய், கேக் சாப்பிடு.